ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா, நீங்க நம்ம பார்க்கக்கூடியது சனி வக்ர பயிற்சி. சனி பயிற்சினாலே ஒரு பயம்தான். சனிக்கு நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வக்ரம் வேற ஆகுறாரு. இந்த வக்ரம்னா என்னங்க ஐயா சொல்லலாம்? வக்கரம் என்பது பின்னோக்கி நகர்வது. ம். இப்போ ராகு கேது இயற்கையாகவே பின்னோக்கி தான் போயிட்டு இருக்கும். ம். அது வந்து ஆன்டி கிளாக். ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து வலம்புறமாக சுற்றிட்டு இருக்கும்போது சூரியனுடைய இருப்பிடத்தை வச்சு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வக்கரம் ஏற்படுகிறது. அந்த வகையில் இப்போ சனிக்கு வந்து ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார் இல்லையா, அதில் மறுபடியும் ரிவர்ஸ் அப்படிங்கும்போது பாதங்கள் அப்படியே ரேவதி 2லேருந்து ரேவதி 1, உத்திரட்டாதி 4 இப்படி வந்துட்டு மறுபடியும் நேர்கதி வருவார். அப்போ அந்த 3 பாதம் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு கணக்கு பாரம்பரிய ஜோதிட முறையில் வக்கரம் என்பது பாவ கிரகங்கள் வக்கரமானால் பாவத்துக்கு வந்து தாமதத்தை செய்யும் அப்படின்னு எல்லாம் பலன்கள் பல விதமாக ஜோதிட நூல்கள் சார்ந்து அவங்க பேசிட்டு வர்றாங்க. இப்போ என்னுடைய மெத்தடில் நான் சொல்கிறது வந்து அதனுடைய நட்சத்திர தொடர்பு தான். இப்போ சனி ஒரு நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அந்த பாத ரீதியாக டிகிரி ரீதியாக எந்தெந்த கிரகங்களோட தொடர்பு கொள்றாருன்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை வச்சு தான் நம்ம பலன் சொல்றோம். கண்டிப்பா ஐயா. இப்போ சனி பகரம் ஆயிட்டாரு அப்படின்னா சில நட்சத்திரத்துல போய் உட்கார்றாரு. இதனால நிறைய சம்பவங்கள் நடக்கும். அதாவது அவரோட வலு இழக்கிறாரா? ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் நேர்கதியில் போகும்போது அது வந்து அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையை வந்து கரெக்டாக பாசிட்டிவாக செஞ்சுட்டே இருப்பார். இப்போ ரேவதி 2ல் இருக்கிற கிரகம் சனி ரேவதி 1க்கு வந்தால் அம்சமே மாறும். ரேவதி 2ங்கிறது மகரத்தில் அம்சத்தில் சனிக்கு மகர நவாம்சம் விழுகும். ரேவதி 1ங்கிறது தனுசு நவாம்சம் விழுகும். உத்திரட்டாதி 4ன்னு ரிவர்ஸ் வரும்போது விருச்சிக நவாம்சம் விழுகும். அப்போ அந்த நவாம்சத்தில் நட்பு பகை மற்ற கிரகத்தினுடைய தொடர்புகள் இதெல்லாம் கணக்கு வருது இல்லை, அப்போ பலன்கள் மாறும். கண்டிப்பா. இப்போ வந்து ஆதிபத்தி அடி வாங்குங்களா இல்லை காரகத்துவம் அடி வாங்குமா? கிரகம் அப்படின்னாலே உங்களுக்கு நான் என்னுடைய மெத்தடில் சொல்கிறது, நம்ம மெத்தட் பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜியில் பாவம் தான் பேசும். பாவத்தை சார்ந்து தான் கிரகம் பேசும். இப்போ பாரம்பரிய ஜோதிடத்தில் வெறும் கிரக தத்துவத்தையே வச்சுட்டு அதையே வந்து கெட்டது நல்லதுன்னு பிரிக்கிறது தவறு. நம்ம சிஸ்டத்தில் பாவம் இப்போ வந்து இப்போ வந்து கும்ப லக்னக்காரர்களுக்கு சனி எங்கே இருக்காரு, சனியுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது, 2ஆம் பத்தில் தான் இருக்கு. அப்போ கும்ப லக்னக்காரர்களுக்கு அது 2ஆம் பாவ அதிகாரி ஆகிறார், பணம் கொடுப்பவர். அந்த 2ஆம் பாவ செயலுக்கு அவர் வந்து முழுக்க அதிகாரி. இப்படி ஒவ்வொரு லக்னத்தை சார்ந்து பாவம்தான் பேசுமா ஒழிய நீங்கள் காரகம்னு எடுத்தீங்கன்னா சனிக்கு வந்து துக்ககாரகன், ஆயுள்காரகன், கஷ்டகாரகன், ஜீவனக்காரகன், உழைப்புக்காரகன், அதே மாதிரி இன்னும் என்னென்னமோ சொல்லலாம், சோம்பேறி, மந்தன், இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். காரகம்ங்கிறது கேரக்டர், குணம்ங்கிறது வேற. ஆனால் பாவத்தை சார்ந்து தான் அந்த குணம் பேசும். எப்படி இருந்தாலும் அந்த காரகம் வேலை செய்ய போகுது. காரகம் வந்து பாவத்தை சார்ந்து வேலை செய்யும்போது பாசிட்டிவான பாவமாக இருந்தால் பாசிட்டிவாக செய்ய போகுது. இப்போ கும்ப லக்னத்துக்கு வந்து 2ஆம் இடங்கும் போது அது பணத்தை கொடுக்க போகுது. நாம் 2ல் பாரம்பரிய ஜோதிடம் என்ன சொல்லுது, 2ஆம் இடத்துல சனி வந்து பாவத்தை அழிக்குது, பணத்தை கெடுக்குது, உனக்கு பணம் சேராதுன்னு சொல்லுது. நம்ம மெத்தட் என்ன சொல்லுது, அதுக்கு தான் அதிகாரி, பணம் கொடுக்குற பொறுப்பே அதுக்கு தான் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இதை பாவ ரீதியாக பார்க்குறதா முழுமையான ஜோதிடம். கண்டிப்பாக கண்டிப்பாங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 12 ராசிகள் இருக்கு. தனித்தனியாகவே நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கு பலன்கள் பார்த்துடலாம். எப்போ ஆரம்பிக்குதுங்க இதை வந்து இந்த ஜூலை 27ஆம் தேதி வக்கரகதி ஆரம்பிக்குது. அதே மாதிரி டிசம்பர் 11ஆம் தேதி முடியும். மொத்தம் 138 நாட்கள். கிட்டத்தட்ட 138 நாட்கள் வக்கரமா இருக்க போகுது. எந்தெந்த ராசிகளுக்கு யோக தருவாரு, அவயோக தருவாருன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்னு ஒன்று சொல்லியிருப்போம். ஆமாம். அதில் வந்து மேஷத்துக்கு 12ல் இருக்கு, சிம்மத்துக்கு 8ல் இருக்கு, தனுசுக்கு அர்த்தாஷ்டமாக இருக்கு. இப்போ இந்த 3க்குமே கெடுதலான பலன் சொல்லிட்டு இருப்போம். நான் என்ன சொல்கிறேன், அது வந்து சனி வந்து 2.5 வருஷம் மீன ராசியில் போயிட்டு தானே இருக்கு. அந்த 2.5 வருஷமும் ஒரே வேலையை செய்யுமா அப்படின்னா சந்தேகம். செய்யாது. 4ஆம் இடத்துல இருக்கு,
ஆனால் அந்த 4ஆம் இடத்துல 3 நட்சத்திரம் இருக்கு. ம் அந்த நட்சத்திரத்துக்குள்ள உள்பிரிவுகள் நிறைய இருக்கு. ம் அந்த நட்சத்திரத்தை 9 உபநட்சத்திரம் இருக்கு. அப்ப அதன் மூலமாக ஒவ்வொரு ஜாதகருக்கும் பலன்கள் வேறுபடுகின்றன. ஒருத்தருக்கு பாசிட்டிவா நடக்கலாம், ஒருத்தருக்கு வந்து ரொம்பவுமே பாதிப்பு கொடுக்கலாம், ஒருத்தருக்கு வந்து அது சம்மந்தமே இல்லாம நியூட்ரலா போயிடலாம். ம் உண்மையிலேயே நம்ம கோச்சாரம் பார்க்க வேண்டியது உங்களுக்கு சனியினுடைய தசா புத்தி அந்தரம் இருந்தா மட்டும் பாருங்கன்னு தான் நான் அதாவது சனி எப்பவுமே தசா சொல்றேன். புத்திக்கு அந்த ஆமா, அந்தரம் நடக்கும். அந்தரமோ சூட்சுமமோ ஏதோ ஒண்ணு நமக்கு ரன்னிங்ல இருக்கணும். கண்டிப்பா. இருந்தால் இந்த பலன் பொருந்தும். அப்படி இல்லாம அத்தனை உலகத்துல இருக்கிற அத்தனை பேரையும் இந்த சனி வந்து பிரச்சனை பண்ணுவாரோ அல்லது இப்ப அள்ளி கொடுத்துருவாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா அழகா சொன்னீங்க. இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாங்க. ஐயா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. இந்த கடக ராசிக்கு சனி வக்ரம் எந்தவித பலன்கள் வச்சிருக்கு, எப்படிலாம் இருக்க போகுது, அது கிட்டத்தட்ட 138 நாட்கள்ல சர்வே பண்ண முடியுமா, நல்ல விஷயங்கள் கிடைக்குமா, ஒரு மாற்றம் நிகழுமா சொல்லுங்க. யாருக்கெல்லாம் சனி திசா புத்தி நடக்குதோ ம். அவங்களுக்கெல்லாம் அருள் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, உறவு இருக்கு. ம். ஆனா அந்தஸ்து இல்லை. ம். இது வந்து மறுக்க முடியாது. சில புத்திகள் அது சப்போர்ட் வச்சு கொடுக்கலாம். ஏன்னா கேது சுக்கிரன் திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு ம். கொடுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சனியை நம்பி பெருசாக வந்து பொருளாதாரத்துக்கு பவர் இல்லை. அது இப்போ இந்த வக்கரமாகிறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் பொருளை சம்மந்தப்பட்ட ஒரு நன்மையை செய்யும். ம். இவங்க எப்பவுமே பற்று இல்லாமல் இயங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு புரோக்கரேஜ் இருக்காரு, கமிஷன் வேலை பார்க்குறாரு. சரி வந்ததை வரவில் வைன்ட்டு அவர் பாட்டுக்கும் பேசி சொல்லிகிட்டே இருப்பார். அப்புறம் வரவே இல்லை, எதுவுமே கமிட்மெண்ட் வரல, வேலையும் செய்யலை, காசும் வரலன்ட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேலை கிடைச்சிரும். அப்போ அதிகமாக கமிஷன் தொகை வாங்குறதுக்கு இப்போ நல்ல டைம். கமிஷன் கிடைக்கிறது நிறைய நல்ல டைமு. அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கும் இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். ம். அதுக்கெல்லாம் நல்ல டைமு. ம். பட் வக்கரமாகிறது அந்த விதத்தில் பரவாயில்ல. நேர்கதியில் போகும்போது தான் பொருளுக்கு நல்லா இல்லை. இந்த மாதிரி வக்கரமாகும்போது பொருளுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்து. சிறப்பு. அப்ப உறவு சார்ந்த விஷயம் எப்படிங்க இருக்கு? கொஞ்சம் கொஞ்சம் ஃபிக்ஷன் வரும். கொஞ்சம் கொஞ்சம் வந்து மனஸ்தாபங்கள், ம். கிளாஷு, ஒரு ஈகோ அல்லது சந்தேக புத்தி இதெல்லாம் உருவாக்கும். ஏன்னா நம்ம ராசியில தானே பூசம் இருக்கு. ம். 5ஆம் இடத்துல அனுஷம் இருக்கு, 9ஆம் இடத்துல உத்திரட்டாதி. ஆனா குரு எங்க இருக்காரு? ஆமா, குருவும் இதுலயே இருக்காரு. ம். இப்ப குருவினுடைய நட்சத்திரம் வந்து பெரும்பகுதி பாருங்க 4, 8, 12ல போயிடுச்சு. ம். அப்ப இந்த 4, 8, 12க்கு உண்டான கிரகம் தான் லிங்க் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உறவுகள் சார்ந்த விஷயத்துல பட்டும்படாம தான் போயிட்டு இருக்கு. ம். பெருசா அட்டாச்மெண்ட் இல்லை. ஏன்னா இப்ப ரெண்டுமே ஜலராசி தானே, ம். கடகராசி மீனராசி ரெண்டுமே ஜலராசி. பிரிவு வரல, ஆனா பெருசா அட்டாச்மெண்ட் கொடுக்காது. இந்த சனிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு சில்லறை பணம் மாதிரி. ம். பெருசா திருப்தின்னு சொல்ல முடியாது. ம். பசிக்கு சாப்பாடு அது மாதிரி தான். பாசத்துக்கும் அப்படித்தான். என்னன்னா என்ன அப்படி வச்சுக்கிறது. அப்படி கொண்டு போயிடும். ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு கேளிக்கை, ஆடம்பரமான ஒரு மகிழ்ச்சி, கொண்டாட்டங்கள் அதெல்லாம் பெருசா இருக்கு. ஏன்னா இந்த குரு பயிற்சினாலையும் இவங்க நிறைய மாற்றங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? மாற்றங்கள் என்பது என்னன்னா இப்ப குரு ரீதியாக வரும்போது இப்ப அது குரு திசையோ சனி திசையோ நடக்கும்போது என்ன பண்ணும்னா அந்த குரு இவங்களுக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும். ம். ஒரு சிந்தனையில வந்து தெளிவு கொடுக்கும். ம். ஒரு இது வரைக்கும் வந்து செலவுகள் ஆனதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். எங்க தப்பு பண்றேன்னு தெரிஞ்சிருது. அதெல்லாம இப்ப வந்து தண்ட செலவே வந்துட்டு இருக்குங்கிறவெல்லாம் வந்து இப்ப ஸ்டாப் ஆயிடும். ம். அது ஒரு வகையில பரவாயில்ல. ம். அதே மாதிரி இப்ப இவங்களுக்கு வக்கரகதியில வேலையும் கிடைக்கும், ம். வருமானமும் வரும். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம் தான். அப்ப இந்த ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியம் பரவாயில்ல. கொஞ்சம் சின்ன சின்ன கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டதில் பார்த்துக்கணும். ம். புதன் வந்து ஒரு வாயு கிரகம், ம். சனியும் வந்து ஒரு வாயு கிரகம். ம். அதனால கேஸ் ட்ரபிள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதாவது உணவு கொஞ்சம் ஆமாம், உணவுல வந்து பழையதை சாப்பிடக்கூடாதுங்க. ம். சனின்னு எடுத்துட்டாலே அது லேட்டான உணவுன்னு அர்த்தம். இன்னைக்கு பெரும்பான்மை வீட்டிலேயே அது 80% ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து எடுத்து தான் சாப்பிட்டு ஆமாம் ஆமாம், அதெல்லாம் வந்து தவிர்க்கணுங்கிறது தான். அது மெயின் மூல காரணம் அதுதான் நோய்க்கு அப்படிங்கிறது. ஒரு ஃபுட்ல வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கண்ட்ரோலாக இருக்கணும். எப்பவுமே கடகக்காரங்களுக்கு 2ஆம் வீடு பாருங்க, சாப்பாடு ஸ்தானம் சூரியன். ம்.
காரசாரமாக சூடாக சாப்பிடும். சூடா அருமை, அருமை. அப்படி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷு. ம் அது மாதிரி சாப்பிட்டுட்டா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் வழிபாடுகள் எல்லாம் கொஞ்சம் தொய்வாகும். ம் ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக வழிபாடு, ம் உறவு அல்லது குழந்தைகள், பெற்றோர்கள் கூட இந்த ஈடுபாடு, இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, ம் இதெல்லாம் வந்து நம்மை அறியாமலேயே நம்மளை கைவிட்டு போனது மாதிரி இருக்கும். ம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ம் ம் எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்களே, இப்போ ஏன் இப்படி மாறிட்டான்னு சொல்ற அளவுக்கு ஆயிடும். ம் ஒரு ஒரு பற்றுதல் வந்து கம்மியாயிடும். ம் அதை வந்து இவங்க நெறிப்படுத்திக்கணும். அதை நெறிப்படுத்தணும்னா அதை சனிக்கிட்ட தான் வேண்டணும். ம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனீஸ்வரரை போய் பார்த்து வேண்டணும். ம் பழையபடி நமக்கு வந்து பாச நேசத்தை, இந்த சூழலை உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்லி வேண்டும்போது அது கிடைக்கும். சிறப்பு. கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனிக்கு அலாட்மெண்ட் வந்து அன்பு, பாசம், மூளை உழைப்பு தான். ம் பொருள் சார்ந்து பொருள் போட்டு பொருள் பண்ணுற கெப்பாசிட்டி சனிக்கு கிடையாது கடகத்தை பொறுத்தவரை. அப்போ இப்போ சுயதொழில் பண்ணணும், ஒரு கூட்டு முயற்சியில் பண்றது அந்த மாதிரி அதெல்லாம் அவாய்டு பண்ணி. நீங்க சொன்ன மாதிரி ஜாப் ஒர்க் தான் பண்ணணும். ஆமாம், ஜென்ரலாக ஜாப் ஒர்க் பண்ணலாம், பப்ளிக் சர்வீஸ் பண்ணலாம், இந்த மாதிரி A to Z ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ம் கலைத்துறை, இது மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹியூமன் ரிசோர்ஸே இப்போ ஜாப் ஆயிடுச்சு இல்லையா, ம் வேலைக்கு ஆள் அனுப்புறது, ம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். HR அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஓ. ஏன்னா ம் மேன் பவர் டீலிங் தான் சனி, கண்டிப்பா. பண டீலிங் தான் குரு. ம் அதனால் இப்போ குரு வந்து பூசத்தில் போகிறாரு. ம் அப்போ குரு வந்து பெருசாக இவருக்கு வந்து ஒரு மரியாதை, அந்த குரு இருக்கிறதுக்கு என்னன்னா ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தருவார். குரு பகவானே பூசத்துல தான் பிறந்தாருங்களா? பூசத்தில் அவதரித்தவர் தான் பிருகஸ்பதி. இப்போ அவரே வந்து பூசத்துக்கு வராரு. அது என்ன அர்த்தம்னா, சனியும் குருவும் ஞானத்துக்கு உண்டான கிரகங்கள்னு அர்த்தம். ம் ஆனால் குருவனுடைய வீடு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்கிறது உலக மொத்த கஜானாவை குறிக்கிற ராசி. அதனால நிதி இதுக்காக போயிடுச்சு. ம் இப்போ நீங்கள் கடகத்தை நீங்கள் அப்படி எடுக்கக்கூடாது. கடகத்தில் வந்து குருவனுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னா ஆன்மீகத்துக்கும் உறவுகளுக்கும் மூளை உழைப்புக்கும் சப்போர்ட் பண்ணுறாருன்னு தான் எடுத்துக்கணும். பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்துக்கு இல்லை. சரிங்க. ஒரு பக்கம் பொருளாதாரம் இல்லாமட்டாலும் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? கடனுக்கு வந்து ஏற்கனவே இருந்தவங்களுக்கு தீக்கிறதுக்கு உண்டான வழி சனி தான் பண்ணுவார். சனி தசாபுத்தியில் தான் அவங்களுக்கு தீக்கிற வேலையே நடக்கும். இப்போ வக்கரகதியில் கூட அது தீக்கிறதுக்கு நல்லது தான். திடீர்னு வந்து ஏதோ ஒரு நல்லது நடக்கும். இப்போ வேலைக்காக வந்து நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னா அதில் பாசிபிள் இடமாற்றம், அதுக்கெல்லாம் பாசிபிள். வெளிநாடு வேலை எல்லாமே பாசிபிள். இந்த குழந்தைகளை படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால எதுவும் நன்மைகள். ஆமாம், 5ஆம் பாவம் அங்கே இருக்கிறவரு சனி தானே, அது வந்து நல்ல பவர் கொடுக்கும். அதை இப்போ 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல தான் குரு இருக்கார். அதனால் குழந்தை காரகத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி கடகராசினியர்கள் இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துல முன் வைக்கலாமா? சனி வக்கரத்தில் இருக்கும்போது பொதுவாக முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. டிசம்பருக்கு மேலே ஈடுபட்டோம்னா சரியாகும். இப்போ ஆல்ரெடி திருமணம் பண்ணவங்களுக்கு திருமண வாழ்க்கை இப்போ இங்கே இருக்குது. திருமண வாழ்க்கையில் வந்து இப்போ ஆக்சுவலாக 9ஆம் இடம்னு சொல்கிறது வந்து 9ஆம் இடம்ங்கிறது 7ஆம் வீட்டுக்கு சாதகமான வீடு. அதனால் அது சாதகமாக தான் போயிட்டுருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்து கொடுப்பினைன்னு ஒன்று இருக்கும்ல. கண்டிப்பாக ஜாதகத்தில் வந்து இப்போ கடகராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சனின்னு எடுத்தாலும் 7ஆம் பாவத்தில் இருக்கிற நட்சத்திரம் சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த கிரகங்கள் வந்து 9ஆம் வீடோடு தொடர்பு கொண்டால் 2 தார தோஷம். அதுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கப்பட்ட விதி. அதை போய் எல்லாருக்கும் நாம் பொருத்தி பார்க்க முடியாது. பொதுவாக குடும்ப வாழ்க்கைக்கு தகராறு கிடையாது. சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். ஆரோக்கியம். ஆமாம், ஆரோக்கியமெல்லாம் நல்லா இருக்கும். இந்த வக்கரகதி ஆகிறதுனால எனர்ஜி குறையும். அதில் இந்த சொந்த நட்சத்திரத்துக்கு வருவார். அக்டோபர் மாதம் உத்திரட்டாதி 4ஆம் பாவத்துக்கு நுழைவார். அப்போ ரெக்கவரி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்லா அது வரைக்கும் கொஞ்சம் செக்கப் எல்லாம் பண்ணி கொஞ்சம் மருத்துவ முறைகளில் கையாளுறது நல்லது. இப்போ இவங்க எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும்? இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது அதிகமாக சோம்பேறித்தனத்தை ஜெயிக்கணும். விரக்தி வரும். ஒரு சனி கிரகம் வந்து நமக்கு ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடிய கிரகம். அதே மாதிரி பக்தி,
நம்மளுடைய திறமை, நம்மளுடைய மேல் படிப்பு, நம்மளுடைய அறிவு இதையெல்லாம் வளர்க்கக்கூடிய கிரகமாக சனி இருக்கார். ம் அவர் ஒரு வக்கரக அவஸ்தைக்கு போகும்போது இதெல்லாம் தொய்வு ஏற்படும். ம் மேல் படிப்புலையும் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது மைனஸ் ஆகும். அதே மாதிரி ஞான மார்க்கம், பூர்வீக சம்மந்தப்பட்டது, பூர்வீக சொத்தாகட்டும், பூர்வீக குலதெய்வ கோயிலாகட்டும், அந்த ஈடுபாடுகளில் தொய்வு ஏற்படும். ம் அந்த தொய்வுக்கு பதிலாக அதை வேண்டணும். ம் சனியை போய் வேண்டணும். அதை வேண்ட வேண்ட இவங்களுக்கு அதை சரி பண்ணிக்கலாம். மெயினாக வந்து அந்த விரக்தியை வந்து டிலீட் பண்ணிக்கணும். ம் அதாவது சோகம்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளால் முடியல அப்படின்ற வார்த்தையை விட்டுட்டு நான் வைராக்கியமாக அந்த பக்தி செலுத்துவேன், வைராக்கியமாக என்னுடைய குடும்பத்தை பார்ப்பேன், முன்னோர்களை வந்து மதிப்பேன், குழந்தைகளோட பாசமாக இருப்பேன், இப்படியெல்லாம் ஒரு வைராக்கியம் வச்சுக்கணும். அப்படி வைராக்கியம் வைக்கலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு வெறுப்பு வந்து இவங்கள சாப்பிட்ரும். இன்னும் ஏன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் இல்லை, அதை வந்து அப்படியே விட்டீங்கன்னா அது வேற மாதிரி இழுத்துட்டு போயிடும். கண்டிப்பா ரொம்ப அழகா அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கிறேன். நன்றிங்க.